கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை மீண்டும் நான் சந்திப்பதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை, இந்த ஜூலை மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 2005 ஜூலை மாத வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொன்னால், ஆபகூக் 2வது அதிகாரத்தில் 3வது வசனம். தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது அப்படியே நிறைவேறும். ஆமென். இந்த நாளிலும் தீர்க்க தரிசனம், நம்மை குறித்து வெளிப்பட்ட வார்த்தைகள், நமக்கென்று வருகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். அது தாமதித்தாலும் நடக்கும். அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். ஆபகூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆம்பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மோடு பேசுகின்ற இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது ஆம் என்றும் ஆமென் என்றும் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையில் தாமதித்து ஆசீர்வாதங்களுக்காக தாமதம் ஆகிறதுன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? நிறைய காரியங்கள். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று வைத்தது அது ஆம் என்றும் ஆமென் என்றும் நிச்சயமாக நிறைவேறும். சந்தேகமே படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சந்தேகமே படக்கூடாது. தீர்க்க தரிசனம் எப்ப நம்மளை குறித்து முன் குறித்து இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம் வாழ்க்கையில் நடக்க போகின்ற இந்த வாக்கு தத்தம்லாம் எப்ப தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், நாம் பிறப்பதற்கு முன்பே. நம்புறீங்களா? அதை யாரால பறிக்க முடியும் சொல்லுங்க? நாம் பார்ப்போம். நம்ம ஆதியாகமத்தில் இருந்து, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த வீடியோ மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறது என்னன்னு சொன்னால், வாக்குத்தத்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு காத்திருந்தவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? அதே தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பாதபடி இருந்ததுனால் அவனுக்கு ஏற்பட்டது என்ன? இந்த காரியங்களை குறித்து நாம் நிச்சயமாக நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நீதிமான்னு தான் சொல்கிறாங்கல்ல, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஆனால் வேதத்தில் போட்டிருக்கிறது ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசி என்று போட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவரை குறித்த அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாய் தேவன் அவரை அழகாய் வழி நடத்துகிறார். ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டாரு. ஆபிரகாம் வந்தாங்க. ஆபிரகாம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் நட்சத்திரங்களை பார்ப்பா, அது என்ன கூடுமானால் உன்னோட சந்ததி என்ன முடியும். எண்ணிலடங்காத ஒரு ஆசீர்வாதத்தை, சந்ததி ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அது நிறைவேறுவதற்கு தாமதமாயிற்று. இதனால என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய மனைவி சாராள் என்ன பண்ணிட்டாங்க, அவசரப்பட்டு தன்னுடைய அடிமை பெண்ணை தன்னுடைய கணவருக்கு, நீங்கள் உம்மால புத்திர சுவிகாரம் இவள் மூலமாய் உண்டாகட்டும், எனக்கு தான் இல்லையே, எனக்கு தான் பிறக்கலையே, ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் காத்திருக்காதபடி அவசரப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வேலைக்காரிக்கு அந்த அடிமை பெண்ணை போய் ஆபிரகாமோட சந்ததி உண்டாகும்படியாய் அவங்க சொல்றாங்க. இப்படி வந்தது தான் அந்த 12 கோத்திர பிரபுக்களை பெற்ற இஸ்ரவேல் வம்சம். அது பலத்த ஜாதியாக வேண்டாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஏன்னா நீ ஆபிரகாமின் வித்துன்றார். ஆகார் ஓடும்போது அவர் சொன்னது, இந்த பிள்ளை ஆபிரகாமின் வித்து, அதனால இதை நான் பலத்த ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆபிரகாம் 99 வயதில் இப்ப பிறந்த இந்த பிள்ளைக்கு, தன் அடிமை பெண் மூலமாக பிறந்த பிள்ளைக்கு 13 வயசு நிறைவேறும் போது அவர் அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நுனித்தோல் நீக்கிறார். அந்த ஒரு இதை செய்கிறார், விருத்த சேதனம் செய்கிறார். அவர் பிள்ளைக்கும் அவருக்கும் ஒரே நாளில் நடக்குது. அது எப்பன்னா 99வது வயசுல. ஆண்டவர் இவருக்கு சொல்லியிருக்கிறாரு, உனக்கு சாராளை பார்த்து சொல்கிறாங்க, அடுத்த உற்பவ கட்ட காலத்தில் நீ கையில் ஒரு குழந்தை வச்சுருப்ப. ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க. எப்படி இது நடக்கும்? எனக்கு உதரவு. அவங்களுக்கு அந்த பெண்களுக்குரிய வழிபாடெல்லாம் நின்றுச்சு. அவருக்கு 90 வயசு. அப்போ
90 வயசு பாட்டி. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம், அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நிச்சயமாக 100 வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். அந்த ஈசாக்கையே எப்படி தெரியுமா, பெயர் முன்னாலே வச்சாச்சு. அல்லேலூயா. பெயரை முன்கூட்டியே வச்சுட்டாங்க. உனக்கு ஈசாக்கு பிறப்பான். இதுதான் அழைத்தவர். அப்ப பாருங்களேன், ஒரு தீர்க்க தரிசனம் வருது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னா அவர் முன்கூட்டியே பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. அது நிறைவேறும். தாமதித்தாலும் அது நடக்கும். நடந்ததா? ஆபிரகாமோட வயசுல 100 வயசுல ஆண்டவர் சொன்னபடி அந்த சந்ததி தான் பெருகுனது உலகத்துல. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பெண் சொல்லி எடுத்துக்கிட்டா மரியாள், எலிசபெத்தினுடைய மரியாள் யோசேப்பினுடைய மனைவி மரியாளை பார்த்து ஆண்டவர் அந்த அம்மாவை யோசேப்புக்கு திருமணத்துக்கு முன்குறிச்சாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனா கேப்ரியல் தூதன் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு குமாரனை நீ பெற போற. அப்போ அவங்க இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடுவார். என் ஆண்டவருக்கு நான் அடிமை, என் ஆண்டவர் சொற்படி நடக்கட்டும்னு அப்படியே அந்த தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்பயும் சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பார்த்தீங்களா, பெயரை முன்குறித்துட்டாங்க. அப்படியே நடந்தது. அவங்க விசுவாசித்ததன்படி நிறைவேறிற்று. ஆனா எலிசபெத்து சகரியா, அந்த 2 பேரும் ஆசாரியர் வேலை பார்க்குற சகரியாவுக்கு ரொம்ப முதிர் வயதாயிருச்சு. எலிசபெத்துக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவங்க குழந்தைக்காக கேட்டு கேட்டு வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. ஆனால் நடக்கலை. ஆனால் கவலைப்படலை. ஒரு நாள் சகரியா தேவ சமூகத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த தூபம் காட்டுற இடத்துல நின்று அந்த சீட்டை வாங்கி கொண்டு தூபம் காட்டி கொண்டே இருக்கிறார். அப்போ அவருடைய வலது பக்கத்தில் கேப்ரியல் தூதன் தோன்றுகிறான். அப்போ இவர் பயப்படுறார், என்னமோ தூதன் வந்திருக்கிறாரே. அப்போ அந்த தூதன் சொல்றாரு, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், நீ அவனுக்கு யோவான் என்று பெயர். பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர். இயேசுவுக்கு பேர், யாக்கோபுக்கு பேர், இவருக்கு பேர். பிறக்கும் முன்னாலேயே பேர். அதான் நிறைய பாட்டு கூட வரும்ல, என் தாய் உருவாகு முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகு முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எத்தனை உண்மை தெரியுமா அது? உங்களுக்கும் எனக்கும் நம்ம நினைக்கிறோம் பேர் வச்சது யாரோன்னு, அப்பா அம்மான்னு சொல்லிட்டு. இல்லை, அதாவது தேவன் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் தான் பெயர் வைக்கிறார். முன்குறித்து கருவில் இருக்கும் போதே கர்த்தர் பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் அந்த லூக்கா சுவிசேஷத்துல சகரியாவை பார்த்து அவர் சொல்றாரு, என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அந்த குழந்தையை குறித்து எவ்வளவு தரிசனம் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகர் அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவான். இந்த குழந்தை பிறந்து யோவான் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இவ்வளவு அழகா அவனை பத்தி அந்த கேப்ரியல் தூதன் பேசும்போது சகரியா என்ன சொல்றாருன்னா, நான் கிழவன், என் மனைவி வயது சென்றவள், எப்படி நடக்கும்? கேப்ரியல் பார்க்குறாரு, நீ தேவன் சொன்ன அந்த தரிசித்து அவர் சொன்ன வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் நம்பாதபடியினால நீ இந்த தரிசனம் நிறைவேறும் வரையில் நீ ஊமையாக இருப்பாயின்னு சொல்லிட்டார். அந்த நிமிஷத்துல இருந்து அவர் பேச்சு வரல. உண்மை, ஏன்னா நம்பலை. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் அநேக தரிசனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு நிறைய வாக்குத்தத்தமும் தரிசன வார்த்தைகளும் கொடுத்திருக்கிறார்.
ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதை நம்பாதபடி, காத்திருக்காதபடி, தாமதித்தாலும் நிறைவேறும் என்று நாம் நம்பிக்கை இல்லாதபடி அவசரப்பட்டு சில காரியங்களை நாம் செய்கிறோம். அதனால நமக்கு நடக்கிற பொல்லாங்கு இருக்கே, சாத்தான் மூலமாக வருகின்ற பொல்லாத காரியங்கள், தாங்க முடியாத சில வருத்தமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. இதற்கெல்லாம் ஆண்டவர் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஏன்னா அவர் நமக்கு வைத்திருக்கிறத நம்மளை இவே ஊமையா இல்லையே, ஆசாரியன் ஊழியம் பண்ணவன். ஆனால் நம்ப கேப்ரியல் வந்து சொல்றாரு, கேப்ரியல் சொல்றாரு, இவ்வளோ சொல்றாரு அவங்க பையனை பத்தி. எலியாவினுடைய ஆவியும் பலமும் அந்த பையனை நிரப்பியிருக்கும், முன்னே நடப்பான். இஸ்ரவேல் தேவர்கள் அவங்க தன் தேவனிடத்துல மனம் திரும்பும்படியாய் இவனை கொண்டு காரியங்கள் நடக்கும், அப்படி இவரை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அந்த பிறக்க போகிற பிள்ளையை குறித்து பெயர் கூட சொல்லி வைக்கும்போது சகரியா நம்பாத படிக்கு. இது என்ன வயசாயிடுச்சே காரணம்? நீங்கள் நினைக்கிறீங்களா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு? இல்லவே இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு சகரியா எலிசபெத்துக்கு எப்படி வந்து கேப்ரியல் பேசினாரோ அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த காரியம் தாமதித்தாலும் அது நிறைவேறும், காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்ம காத்திருக்கும் போது தான், எத்தனை காலங்கள் காத்திருந்தாலும் சரி அது நிச்சயமாக நிறைவேறும். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார், பொறுமையோடு காத்திருந்தார். மனைவிக்கு தான் பொறுமை இல்லாமல் அடிமை பண்ண தூக்கி கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக இன்னும் உலகத்தில் பிரச்சனையும் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், இஸ்ரேலுக்கும் அந்த இதுக்கும் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் பாருங்கள். தேவன் கொடுத்த தரிசனம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையோடு காத்திருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வோம். அதற்கு என்ன அவசியம்? நீடிய பொறுமை. என்னோட பொண்ணுக்கு திருமணத்துக்கு 2 வருஷம் ஆனோன்னு நான் நினப்பேன். எங்கள் கேந்திர விகாரிலேருந்து நாங்கள் நடந்து வரும்போது பெரிய ஒரு பார்க்கு, நிறைய இடத்த தாண்டி வரணும். அப்போ கணவன் மனைவியெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்துட்டு, இவங்கெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்காங்களே, ஆண்டவரே என்னோட மருமகை எங்கே தான் இருக்கான், எங்கே தான் வச்சிருக்கிறீர், என் மகளுக்கு ஏற்ற துணியை நீர் எங்கே வச்சிருக்கிறீர் ஆண்டவரே, என்னைக்கு எங்கள் வீட்டை தேடி வருவாங்க, என்னைக்கு என் மகளும் மருமகனும் இந்த மாதிரி நடப்பாங்க, தேடி மட்டும் வரட்டும், எங்கப்பான்னு இவ்வளோ நாள் ஒளிஞ்சிருந்தீங்க, என் கண்ணுக்கே தெரியலையேன்னு சொல்லி எவ்வளோ நான் ஜெபிச்சிருக்கேன்னு சொல்லி நான் கேட்கணும்னு சொல்லி நான் நினைப்பேன். பெரியமானவர்களே, அது நம்ம மனித இயல்பு, மாமிச எண்ணம். நமக்கு வந்து காத்திருக்க முடியலை. கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அந்த குறித்த நேரத்தில் தரிசனம் நிறைவேறும். நம் வாழ்க்கையிலும் பிள்ளைங்களோட திருமண காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறும். நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் அவசரப்பட்டு எதையோ ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையோ நம்ம பார்த்து அவசரமாக நம்ம சுயத்தில் முடிச்சிடக்கூடாது. தேவனுக்காய் பொறுமையோடு, வீடு கட்டுறது கூட அவசரப்பட்டு, ஒரு பொருள் வாங்கணும்னாலும் ஏதோ ஒரு காரியம் அவசரமாய் கடனை உடனே வாங்கி நாம் அதை பண்ணும்போது அது நமக்கே அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதனால் பொறுமையோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் எந்தெந்த காரியங்களில் தாமதமாய் கொண்டே இருக்கிறது, அது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் தாமதமாய்க்கிறதோ எதற்கும் நம்ம கவலைப்பட நடக்காதுன்னு நினைக்காதுங்க. நடக்கும், 100க்கு 100 நடக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன், சகரியா வாழ்க்கையில் நிறைவேற்றின தேவன் நம் வாழ்க்கையில் கட்டாயம் நிறைவேற்றுவார். அந்த சகரியா நம்பாதனால ஊமையாக இருந்தது போல, அந்த சில காலங்கள் பாடுபட்டது போல, நாமும் ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் நம் வாழ்க்கையில் சில பாடுகள் உபத்திரவங்களை நம்ம அனுபவித்து கொண்டு இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம். இந்த மாதம் தேவன் நம்மோடு பேசுகின்ற அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நம்பிக்கையோடு நீடிய பொறுமையோடு காத்திருப்போம். நாம் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக நாம் பெற்று நம்மை சாட்சியாக நிறுத்துவார்.
நீங்களும் நானும் சும்மா பிறக்கலைங்க. தேவனுடைய சித்தப்படி அவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் அவர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் வெகு சிலராம். அந்த வெகு சிலரில் நீங்களும் ஒருவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் வச்சிருக்கிறார் பெஸ்ட்டு. அதை ஒருத்தரும் பறிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு இலையுதிராதிருக்கிற கனிதர் மரத்தை போல இருப்பான், செழித்திருப்பான். பிரியமானவர்களே, நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும். அதை தியானம் வாசிக்கிறது இல்லை, நல்லா படித்து தியானம் பண்ணணும். அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றணும். அவ்வளோதான். சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொன்ன, இயேசு சொன்ன, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து அவருடைய சத்தியத்தின்படி நாம் அவருடைய வழியில் நடந்து நித்திய ஜீவனை தேடி நாம் நடக்கும்போதே நமக்கு என்னென்ன இருக்கின்றதோ எல்லா காரியங்களும் குறித்த காலத்தில் அது நிறைவேறியே தீரும். பிரியமானவர்களே, அது தாமதித்தாலும் நிறைவேறும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசின அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ஜூலை மாதத்தில் இதுவரையிலும் 6 மாதங்கள் நம்மளை தேவன் கண்ணின் மணி போல நடத்தினார். அல்லேலூயா. போன வருஷம் இருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலனையும் கிருபையும் அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்து நம்ம இம்மட்டும் வழி நடத்தி இந்த 7வது மாதத்தின் முதல் நாளையும் காண கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி எந்தெந்த காரியங்களில் நாம் இன்னும் நிறைவேறலையேன்னு வேதனையோடு காத்திருக்கிறோமா, அந்த காரியங்கள் நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் தேவனை தேடுபவர்களாய், தேவனை துதிப்பவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படிபவர்களாய், தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பவர்களாய் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவர் வேலையை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அப்பாவுக்கு தெரியும் பிள்ளை எப்படி படிக்கணும். 10th +2 முடித்த உடனே பையனுக்கு கவலையே இருக்காது. அவன் பாட்டுக்கு ஜாலியாக லீவை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்பா எந்தெந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்தெந்த காலேஜில் போய் சீட்டு வாங்கணும், எந்தெந்த காலேஜில் என்னென்ன இது படித்தா நல்லது, எல்லாத்தையும் அவர் தேடி 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 பிள்ளையினுடைய நன்மைக்காய் அவர் பிரயாசப்படுவார். பணத்தை முதலே சேர்த்து வைப்பார். பிள்ளையை கொண்டுட்டு போய் அந்த கல்லூரியில் விடுவார். இதுபோல் தான் பிரியமானவர்களே, நம் தகப்பன் நம்மை வழி நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், தேவனுடைய சத்தியத்திற்கு பயந்தவர்களாய், சத்தியத்தை நன்கு அறிந்தவர்களாய், அந்த சத்தியத்திற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதற்காய் தேவனை நன்றியோடு துதிப்போம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கூட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் அதை வச்சு ஜெபிச்சு என்னடா நடக்கலையே, இது எதுக்கு நமக்கு நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் கொடுக்கறது, அவர் என்ன சொல்கிறது, முன்கூட்டியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். செக்கை ரொம்ப சீக்கிரமாக கொடுத்துட்டார். அவர் செக்கு காலாவதி ஆகாது. பேங்க்ல எல்லாம் போனோம்னா ஒரு செக்கு போட்டோம்னா 3 மாதத்தில் 1 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்களில் காலாவதி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த செக்கு செல்லாது. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது நிறைவேறியே தீரும். இந்த மாதம் நாம் நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் ஆசீர்வாதமான மாதமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே.
ஆமேன். பிரியமானவர்களே, ரொம்ப நாள் நான் வீடியோ போடலை. ஊருக்கு போக வேண்டிய சில சூழ்நிலைகள், எங்கள் சம்மந்தி இறந்துட்டாங்க, அதுக்கு கொஞ்சம் போக வேண்டியது, இப்படி கொஞ்சம் நாள் காலமாயிருச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், உண்மையாக உங்களோட ஊழியத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு. கர்த்தர் தாமே அதை எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னோட வீடியோவை நான் இனி குறிப்பிட்ட டைமில் போடணும்னு நினைக்கிறேன். நான் அதை வாரத்துக்கு 2 இல்லை டெய்லியோ போட்டாலும் குறிப்பிட்ட டைம், அதாவது ஈவினிங் 5 to 6 என்னோட வீடியோ நான் வெளியிடுறேன். அதனால 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வீடியோ வரும். தயவு பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அநேகருக்கு கொடுங்க. ஏன்னா இப்போது ஒரு குக்கிங் விஷயம், சாதாரண ஒரு நியூஸு, ஒரு ரீல்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள், உண்மையுள்ள அந்த வார்த்தைகள் அநேகருக்கு அது போய் சேராதபடிக்கு சாத்தான் தடை செய்வான் நிச்சயமாக. ஆனாலும் கர்த்தர் பெரியவர். யார் இதை பார்க்கணுமோ அவங்கள கட்டாயம் அவர் பார்க்க வைப்பார். அதனால் முடிந்த அளவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2வது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இனி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் முயற்சிக்கிறேன். ஈவினிங் 5 to 6 என்னோட வீடியோ நான் வெளியிடுறேன். பிரியமானவர்களே, இது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.